ஃப்ளைட்டில் இவர் எப்படி வாஷ்ரூம் போவார், எப்படி பாத்ரூம் போவார் என்று நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க. அதை விட கேட்காமலும் இருக்கிறீங்க. இப்போ வீல் சேரில் போகிற எல்லோரும் வந்து எங்கள் வீட்டில் வீல் சேர் வந்து அந்த ஃப்ளைட் டோர் வரைக்கும் தான் போகும். ஏனென்றால் அதுக்கு அங்கால வந்து எங்களோட வீல் சேர் உள்ளே போக முடியாது. அப்படி ஒரு கட்டாயத்தில் அங்கே வந்து ஃப்ளைட்டில் இருக்க ஒன்போர்டு வீல் சேரை யூஸ் பண்ணுவோம். அது ஒரு குட்டி வீல் சேர் எப்படி இருக்கும், அதாவது 2 சேருக்கு நடுவால் போகக்கூடிய மாதிரி. அந்த சேரில் தான் உள்ளுக்குள்ள எங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிடும். கொண்டு போய் எங்களை சேரில் மட்டும் கொண்டு போயிட்டு நாங்கள் சீட்டில் இருப்போம். இப்போ 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் ஃப்ளைட்டுன்னு சொன்னால் எங்களுக்கு பாத்ரூம் போக வேண்டிய அவசியம் இருக்காது. சில வேளை போவினோம். ஆனால் ஒரு 5-6 மணித்தியாலத்துக்கு மேலே போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் போகத்தான் வேணும், இல்லாட்டி டேங்க் வெடிச்சிடும். ஸோ இப்படியான வீல் சேரை அவையில் கூப்பிட்டோம்னா அவை வந்து எங்கள் இழுத்துக்கிட்டு போயிக்க பாத்ரூமுக்கிட்ட போயிட்டு பாத்ரூம் டோரை திறந்துட்டு எங்களை வந்து அப்படியே உள்ளே தள்ளி விடணும். அதுக்கு பிறகு நாங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி போவீங்களோ அப்படியே நாங்கள் போயிட்டு அதுக்கு பிறகு திரும்பி கதவை தட்டினா அவையை வந்து திரும்பி எங்களை வந்து இந்த சேரில் இழுத்துக்கொண்டு வந்து சீட்டில் உட்கார வைப்பினோம். ஸோ சந்தேகம் தீர்ந்து விட்டதா, அதாவது வந்து நாங்களும் ஃப்ளைட்டில் போகும்பொழுது எங்களுக்கும் தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை நாங்கள் உணர்ந்து தான் நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறும்பொழுது எங்களுக்கு தெரியும் இப்படியான சிச்சுவேஷன் வரும், இதுதான் அரேஞ்ச்மெண்ட், இதுதான் செய்யணும்னு சொல்லி. ஸோ இனிமேல் நீங்கள் யாராவது வீல் சேர் ஆக்களை பார்க்கும் பொழுது நீங்கள் ரொம்ப யோசிக்க தேவையில்லை, அவை எப்படி போவினோம், எப்படி என்ன செய்வினோம்னு. அவையிலும் அதுக்குள்ளே போயிட்டினோம்னு சொன்னால் தேவையான விஷயங்களை அவையில் செய்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைக்கு இருக்குது.